ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1/2 kg மட்டன் பிரியாணி தாங்க. அதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடு வந்த பிறகு அதில் நம்ம 3 பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் ஏதாவது சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து இதை மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் பிரியாணிக்கு இப்படி தான் கட் பண்ணணும். இதுதான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால நல்லா நம்ம பொன்னிறமாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் 3 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிடி மல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதை விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் 3 தக்காளி, பெரிய தக்காளியும் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கூடவே நான் இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி வைக்க மாட்டேன், சேர்த்து தான் நான் அரைச்சிருப்பேன். அந்த பேஸ்ட்டில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரையும் அதையும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பை மட்டும் கொஞ்சம் நார்மலாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாம், ரொம்ப மெதுவாகவும் வைக்க வேண்டாம், நார்மல்லே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் காரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பையே இது கூடயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கறிக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு 1.5 ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. நான் சின்ன ஸ்பூன் வச்சுருந்தனால 1.5 ஸ்பூன் போட்டேன். நான் தூள் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம லெமன் ஜூஸ் இதுலேயே சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டேன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு அரிசி போடுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதுலேயே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 500 கிராம் தான் கெஸ் பண்ணேன், ஆனால் 600 கிராம் இருந்தது. 100 கிராம் எக்ஸ்ட்ராவே ஆகிடுச்சி. உங்களுக்கு இந்த ரைஸ்க்கு 500 கிராமே போதும். அதுக்கப்புறம் நல்லா அதை கிளறி விட்டுட்டு மட்டனில் தண்ணி விடும், அதனால் நம்ம இதுக்கு தண்ணி கம்மியாகவே நம்ம வைப்போம். எனக்கு 1.5 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த மட்டன் வேகிறதுக்கு. அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு 7 விசில் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம பட்டரை சேர்த்துட்டு வேக வச்ச இந்த கறியை இது கூட சேர்த்துக்கிட்டு இப்போ நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டு இந்த ரைஸுக்கு தேவையான தண்ணீரை இதில் ஊற்றிக்கிட்டேன். அதாவது மட்டன் வேக வச்ச தண்ணியும் இருந்தது, 1.5 கப் இருந்துச்சு. அது கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா அந்த ரைஸுக்கு தேவையான தண்ணியும் இது கூட சேர்த்துட்டு 5 முந்திரி 5 பாதாம் அரைச்சி தண்ணி விட்டு லேசாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டேன், டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக. அப்புறம் எக்ஸ்ட்ரா டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், 1/2 kg. அதை நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ நான் கொதி வந்ததுக்கப்புறம் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ரைஸ் தேவைப்படுதோ, பிரியாணி ரைஸ்னு தனியாகவே இருக்குது, அதை சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன், 1/2 kg. அதுவே டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது, டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. அப்புறம் ரைஸும் தண்ணியுமா நம்ம ஒரு லெவல் கரெக்டான லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம தம்மில் போடணும். இதை அப்படியே நான் இப்போ மூடிட்டு நல்லா கொதி வந்துட்டு அரிசியும் தண்ணியுமா நிற்கும், சதன்னு இருக்கும்.
அந்த டைமில் நம்ம தம்மில் போட்டுக்கலாம். அது நம்மளுக்கு தேவைப்படாத தோசைக்கல் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி கீழே வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு, இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு இருந்தாலும் வைங்க. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு மூடியை போட்டு கனமான ஐட்டம் ஏதாவது வைங்க. அவ்வளோதாங்க. திறந்து பார்த்தா செம்மையாக இருந்தது. நான் வறுத்து வச்ச வெங்காயம் கொஞ்சம் இருந்தது, அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி செம்மையாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.